பாரி அனைவருக்கும் வணக்கம். நான் ஏபி பேசுகிறேன், குந்துகாலில் இருந்து. இப்போ நார்வேயோடு சேர்ந்து நம்ம ஒரு மீன் வளர்க்குற கூடு தயார் பண்ணிகிட்ருக்குறோம். அந்த மீன் வளர்க்குற கூடு அசம்பிள் பண்ணுறதுக்கு சென்னையிலேருந்து டெக்னீஷியன்ஸ் வந்திருக்குறாங்க. டூல்ஸ் எல்லாம் சரி பார்த்துட்டு கிளம்பிட்டோம் சைட்டுக்கு. அங்கே டிஸ்கஷன் பண்ணிகிட்ருக்குறோம். எல்லா டூல்ஸும் சரியாக இருக்குதா, என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலி இந்த கேஜ் எல்லாம் ரொம்ப அந்த போல்டு நட்டு எல்லாம் கொஞ்சம் ரொம்ப ரஷ்டாக இருக்குது. அதெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு புதுசாக ஒரு அந்த போல்டு நட்டு எம்எஸில் போட்டிருக்கு. கடலில் எம்எஸில் போட்டோம்னாக்கி உடனே ரஷ்ட் ஆயிரும். அப்புறம் ஃப்யூச்சரில் அதை நம்ம கழட்ட முடியாத ஒரு சூழ்நிலை வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதுக்காக அந்த ரஸ்டெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு புது நட்டு போல்டு எஸ்எஸில் மெரைன் கிரேடில் பண்ணுறது தான் இன்றைக்கி பிளானு. இன்றைக்கி தான் ஃபஸ்ட்டு டே. இன்றைக்கி கேரள்ஸுக்கு மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர் காதர் பாஷா முத்துராமலிங்கத்தை ரிசீவ் பண்ணுறதுக்காக ஒரு பிளான் இருந்துச்சு. அதுக்காக வெள்ளை கைலி, ஒரு சட்டை, அப்புறம் டிஎம்கே துண்டை போட்டுட்டு அவரை கேரள்ஸுக்கு இன்வைட் பண்ணிவிட்டு இன்விடேஷனை கொடுத்துடலாம் அப்படிங்கிறக்காண்டி கிளம்பி வந்தேன். ஆனால் துரதிர்ஷ்டவசமாக அவங்க ரொம்ப பிஸி ஷெட்யூலில் இருக்கிறனால அவங்க வந்துட்டு உடனே கிளம்பிட்டாங்க. அது அவங்க தப்பு கிடையாது. ஏன்னா அவர் ஒரு சட்டமன்ற உறுப்பினர். அவருக்கு ராம்நாட்டில் பல ஏரியாக்களுக்கு போய் ரிசீவ் பண்ண வேண்டியது இருக்குது. அதனால் அவர் சீக்கிரமாகவே போயிட்டார். நாங்கள் தான் கொஞ்சம் அசால்ட்டாக டிலே பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் இந்த போல்டு நட்டெல்லாம் கலெக்ட் பண்ணிகிட்ருந்தோம். அதுக்கப்புறம் இந்த போல்டு நட்டெல்லாம் செப்பரேட் பண்ணிகிட்ருந்தோம். நான் அந்த போல்டு நட்டு மட்டுமே எனக்கு தெரிஞ்சு ஒரு 100 கிலோ கிட்டக்க கொண்டுட்டு வந்திருந்தாங்க. அதனால் போல்டு நட்டெல்லாம் எந்தெந்த நட்டு எதுக்கு தேவை, ஃபஸ்ட்டு டேக்கு உள்ள போல்டு நட்டை மட்டும் செப்பரேட் பண்ணிவிட்டு மற்றது எல்லாத்தையும் அங்கே சைட்லேயே ஒரு இடத்துல சேஃபாக வச்சிடலாம். பிகாஸ் ரொம்ப வெயிட்டாக இருக்குது, டெய்லி அதை கேரி பண்ணிகிட்ருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கட்டிங் பிளேயரு, கட்டிங் மிஷின் பிளேடு, அது எல்லாத்தையும் ஐசோலேட் பண்ணிகிட்டு இருந்தோம். அதுபோக எல்லா டூல்ஸும் வந்துருச்சா அப்படி சொல்லிட்டு பில்லை செக் பண்ணிகிட்டு இருந்தோம். இப்போ ஐசோலேட் பண்ணி வச்சுருப்போம் பாருங்கள் ஒரு போல்டு நட்டு. இந்த போல்டு நட்டு தான் இந்த இதுதான் இன்றைக்கி தேவையானது. அதனால் அதை மட்டும் தனியாக ஐசோலேட் பண்ணிட்டோம். இது வரைக்கும் நார்வே டெக்னாலஜியில் இந்தியாவில் கேஜ் ஃபார்மிங் ஸ்டார்ட் பண்ணுறது இந்தியாவிலேயே ஆல் ஓவர் த இந்தியா ஃபஸ்ட் டைம் நம்ம தான் பண்ணுறோம். அதையும் தமிழ்நாட்டை சேர்ந்த இலங்கை கடற்படை துப்பாக்கி சூடு அதிகமாக உள்ள ராமேஸ்வரம் பகுதியில் பண்ணுறது எனக்கு ஒரு சந்தோஷமாக இருக்குது. பீப்புள் இதை எந்த அளவுக்கு என்கரேஜ் பண்ணுறாங்கன்னு தெரில. பட் இது சக்ஸஸ் ஆகும் பட்சத்தில் ரொம்ப சிறந்த ஒரு முடிவாக இருக்கும். நன்றி, வணக்கம்.